எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் சும்மா ஃபேமிலி கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தோம். அல்பந்தர் லூலு ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே வந்து கிட்ஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கேம் விளாட்லான்னு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக அவுட்டோர் விளையாட முடியாது, ஸோ இன்டோர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கேம்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300 பைசா, மேக்ஸிமம் வந்து ஒரு 1.3 அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலெலாம் ரொம்ப ரேட் எதுவுமே கிடையாது. அது என்னமோ தெரியல, எங்கே போனாலும் இந்த ட்ரெயின் கேம் விளையாண்டா மட்டும் நான் ஆவும் கத்த ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு அவ்வளோ ஃபன்னாக பயமாக ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த கேம் விளையாடுறச்சேயே. ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசு குழந்தைங்க விளையாடுற வரைக்கும் நிறைய கேம்ஸ் உள்ள ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது போக கேர்ள்ஸுக்கும் தனியாக இருக்குது, பாய்ஸுக்குமே நிறையா இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ட்ரம்ப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்ன குழந்தைங்க குதிச்சு விளையாடுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த சாஃப்ட் பிளேன்னு சொல்லுவோம் தெரியுமா, ஐ திங்க் இந்த கேமுக்கு தான் ஒரு 1.3 ரியால்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ரேட் கம்மி தான். இதுலலாம் பிள்ளைங்க உள்ளே போனாங்கன்னு வைங்களேன், வெளியில் வான்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் நிலான்னு சவுண்டு கொடுக்குறேன், மேலே போய் நின்றுட்டு வரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் அவங்க அக்கா விட்டு தான் கூட்டிட்டு வர வச்சேன். நம்ம அல்பந்தர் லூலு இருக்குல்ல, அதில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் சைட்லேயே இருக்குது. இது விளையாடுறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கா போய் நம்ம பே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அதில் நம்ம மொத்தமாக அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ அது மைனஸ் ஆகிட்டே இருக்கும். விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பெருசாக டிக்கெட் மாதிரி கிடைக்கும், அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா பாயிண்ட்ஸ் கூட நமக்கு போட்டு தருவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.